இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த நிகழ்வுகள் தொடர்பான வீடியோ ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக அரசு நடத்திய நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க கோரி திமுக மற்றும் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை சார்பில் தொடரப்பட்ட மனுக்களை பொறுப்பு தலைமை நீதிபதி ஹுலுவாடி ரமேஷ் தலைமையிலான அமர்வு இன்று விசாரித்தது. திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நம்பிக்கை வாக்கெடுப்பை ரகசிய வாக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று திமுகவினரும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் விடுத்த கோரிக்கையை சபாநாயகர் ஏற்க மறுத்துவிட்டதாக கூறினார். மேலும் சட்டப்பேரவையில் நடந்த அமளியில் உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூக நீதி பேரவை சார்பில் ஆஜரான வழக்கறிஞரும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றார். இதையடுத்து கடந்த 18ஆம் தேதி பேரவையில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பான வீடியோ உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் தாக்கல் செய்யுமாறு மனுதாரர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒரு தொலைக்காட்சி தரப்பில் இருந்தே வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டதாக திமுக வழக்கறிஞர் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் தேவைப்பட்டால் முழு வீடியோ பதிவையும் தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிடலாம் என்று கூறி விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. இந்த வழக்கில் சட்ட விதிமீறல் இருக்கிறதா, அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டார்களா, அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வாகனங்களில் அழைத்து வரப்பட்டார்களா என்பதையெல்லாம் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை, உங்களிடம் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.